நம்ம தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல்கள் நடக்க இன்னும் ஒரே வருஷம்தாங்க இருக்குது. கூட்டணி எப்படி மாறும் யாருக்கும் தெரியாது. ஓரளவு கணிக்கலாம், ஆனால் துல்லியமாக சொல்ல முடியாது. தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் தெளிவாகும். முக்கியமாக இப்போ யார் நியூஸில் அதிகமாக இன்றைய நாளில் பேசப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழக அரசியலை பொறுத்தவரை, அதாவது கூட்டணியில் இருந்த தேமுதிகவும் அதிமுகவும் சற்றே விரிசல் ஏற்பட்டிருப்பது போல் தோன்றுகிறது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரேமலதாவிற்கு ஒரு ஷாக் கொடுத்திருக்கிறார் இன்று எடப்பாடி பழனிசாமி. அது என்ன ஷாக் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ராஜ்யசபா சீட், அதாவது மாநிலங்களவை பொறுத்த வரைக்கும் பிரேமலதா என்ன இதுவரைக்கும் சொல்லி வந்தாங்க, சென்ற மாதம் கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதிமுகவோட நாங்கள் கூட்டணியில் இருக்கோம், அதிமுக எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அந்த தேர்தல் வர நேரத்தில் யார் அந்த ராஜ்யசபா வேட்பாளர் எங்கள் கட்சியிலேருந்து சொல்லுவோன்னு சொல்லி வெளிப்படையாகவே செய்தியாளர்கிட்ட சொன்னாங்க. ஆனால் இன்று பேசிய எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, யார் சொன்னது, அப்படி எந்த அண்டர்ஸ்டாண்டிங் எந்த ஒப்புதலுமே கிடையாது என்று பகிரங்கமாக பேசிவிட்டார். அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். கூட்டணி அமைந்த போதே கையெழுத்திடப்பட்டு உறுதி செய்யப்பட்டதுதான் ராஜ்யசபா. அந்த ராஜ்யசபா தேர்வுக்கான அந்த நாள் வரும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக யார் ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் என்பதை அந்த நேரத்தில் தலைமை கழகம் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தேமுதிகவுக்கு கடந்த கூட்டணி எப்ப ராஜ்யசபா அதெல்லாம் உரிய நேரத்தில், அதாவது இந்த கூட்டணி இதெல்லாம் விட்டுருங்க. நீ தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம், புரியுதா? அது யார் சொன்ன, நாங்க தான் சொன்னோமா? சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க தான் சொன்னோமா? யாரும் சொல்ற கேள்வி எங்களை கேட்காதீங்க சார். நாங்க ஏதாவது வெளிப்பட்டணுமா? தேர்தல் அறிக்கை வந்ததில்ல, நாடாளுமன்ற தேர்தல் வந்ததில்ல, தேர்தல் என்ன வெளியிட்டோம் படிச்சு பாருங்க. அப்படிதான் நடந்துக்கும். இருவரில் யார் சொல்வது உண்மை என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பிரேமலதா அவர்களிடம் கேட்கப்பட்டது, எடப்பாடி இப்படி சொல்லிட்டாரு, ராஜ்யசபா சீட் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அவர் சொல்லவே இல்லையாம, யார் சொன்னதுன்னு சொல்லி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எந்த பதிலும் தெரிவிக்காமல் பிரேமலதா சென்று விட்டார். நிலைமை இப்படி இருக்கையில் யார் சொல்வது உண்மை, இவர்களுடைய கூட்டணி தொடருமா அல்லது அடுத்த கட்டமாக எப்படி நகரவிருக்கிறது, ஒரு உரசல் இருப்பது நன்கு என்று வெளிப்படையாக தெரிந்துவிட்டது என்று பேசப்படுகிறது. இவங்க ரெண்டு பேரும் பேட்டி கொடுத்ததுக்கு பிறகு. சரி, அடுத்ததாக பாஜகவுடன் அதிமுக மீண்டும் கூட்டணி அமைக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த கேள்வியை, கூட்டணி பற்றி நீங்களும் பிஜேபியும் பேசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களிட கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவது தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் திரு அண்ணாமலை ஆகட்டும் ஒரே போலவே பதிலளித்திருக்கிறார்கள். அதை தற்பொழுது பார்த்து விடுப்போம். 2026 தேர்தலில் பாஜகவோட கூட்டணி சேர்றதுக்கு அதிமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதா ஒரு தகவல், ஒரு செய்தி. நான் தான் நேரத்தே சொல்லிட்டேன், அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்குது. எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான், மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது, புரியுதா? திமுக வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். ஓட்டுகள் சிதறாம, அந்த சிதறுகின்ற ஓட்டுகள்லாம் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான், மக்கள் விரோத ஆட்சி வீழ்த்துவதுதான் அதிமுக தலையாய கடமை. அதுதான் நாங்கள் வருகிற 2026 நடக்கும். பாஜக கீஜக 6 மாசம் கழிச்சு கேளுங்க. அதாவது எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேட்கிற கேள்வி. இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நாங்க தான் சொல்லிட்டோமே, யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்க, யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்க, எல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாடி சொல்லப்படும். இது ஒன்றும் மறைச்சிட்டுலாம் செய்ய முடியாது, வெட்ட வெளிச்சமா செய்யப்படும், செயல்படுத்தப்படும். இதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. தற்போது இதுதான் நிலை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக வரும்னு எதிர்பார்க்கிறீங்களா? ஆனா ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரிங்கண்ணா, எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு போகணும். பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது, அந்த அக்னாலஜ்மெண்ட் எல்லாரும் கொடுக்குறாங்க. நாங்க எல்லாத்துக்கிட்டையும் அன்பா தான் பழகுறோம். எங்களுக்கு யாரும் எனிமி எங்களுக்கு யாருமே கிடையாதுங்கன்னா. எங்களுக்கு இந்த கட்சி தமிழகத்தில் நிலைச்சு வரணும், நல்லா வரணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். தேர்தலுக்கு என்டிஏ எப்படி ஷேப் இருக்கும், என்டிஏல யார் இருப்பாங்க, பெரிய கட்சி சின்ன கட்சி, அதெல்லாம் வருகின்ற காலத்தில் பேசுவோம். அதிமுக வந்து வரவேற்பு, ஆனால் வருகின்ற காலத்தில் பேசுவாங்க. இரண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறாங்க, என்ன அப்படின்னா, அதிமுக பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொல்லவில்லை. இந்த பிரஸ் மீட்டில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்லவில்லை. திரு அண்ணாமலையும் அதிமுகவோடு கூட்டணி இல்லை என்று சொல்லவில்லை. தேர்தல் நேரத்தில் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏற்கனவே இருந்த கூட்டணியை பாஜகவோடு அதிமுக முறித்து கொண்டாலும் தற்பொழுது ஆணித்தனமாக
அழுத்தம் திருத்தமாக பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணியை உருவாக்குவோம் என்று எங்கேயுமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று நடந்த பிரஸ் மீட்டில் பதிவு செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறதா என்ற அளவெல்லாம் பேசப்படுகிறது. சமீபத்தில் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய வீட்டு ஃபங்க்ஷன், முன்னாள் அமைச்சர், அதிமுகவை சேர்ந்தவர், அவருடைய வீட்டு நிகழ்வுக்கு அண்ணாமலை, எல் முருகன் உள்ளிட்ட பாஜக முக்கிய பிரமுகர்கள் சென்றிருந்தார்கள். அங்கே அதிமுகவின் முக்கிய தலைவர்களும் இருந்தார்கள். ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் நலன் விசாரித்து கொண்டார்கள். அங்கே ஒரு இணக்கம் தெரிகிறது அப்படின்னு சொல்லி அரசியல் வல்லுநர்கள் சொல்லி இருந்தாலும் அது கூட்டணியாக மாறுமா என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். அந்த வீட்டு திருமண நிகழ்வில் பாஜக திரு அண்ணாமலை அவர்களும் அதிமுக முக்கிய முன்னாள் அமைச்சர்களும் சந்தித்து பேசிக்கொண்ட காட்சிகளை பார்ப்போம். அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்தில் 5 முனை போட்டி என்று பேசப்பட்டது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, விஜய், சீமான். விஜய் சொல்லிட்டாரு, அவங்க கட்சியை சேர்ந்த பிரசாந்த் கிஷோர் விஜய் தனியாக நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டாரு. 5 முனை போட்டியா என்று பேசப்பட்டது. ஆனால் அது 4 முனையாக மாறுமா, அதிமுகவும் பாஜகவும் ஒரே அணியில் இடம்பெறுமா என்ற பேச்சு எழுந்துள்ளது. அதிமுகவுக்கு, குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு சவால் இருக்கிறது. அது என்ன சவால்? டிடிவி தினகரன் ஏற்கனவே என்ன பேசிட்டார் அப்படின்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இருக்கிறது, நாங்கள் அண்ணாமலையோடு இணைந்து செயல்படுவோம் சொல்லி பிஜேபியோடு இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். திரு அண்ணாமலை அவர்களும் அதை அக்னாலஜ் செய்கிறார். அவர் எங்களோடு சேர்ந்திருக்கிறதா அவரே சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோடு அவருக்கு நல்லுறவு கிடையாது, அதாவது ஒரு சுமூகமான போக்கு கிடையாது. சமீபத்தில் என்ன சொல்லிட்டார் டிடிவினா, லாட்டரி சீட்டில் பரிசு விழுந்ததை போல முதலமைச்சர் பதவிக்கு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி என்று பேசிவிட்டார். நிலைமை இப்படி இருக்கையில் டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் அவர்களை எப்படி அரவணைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லவிருக்கிறார்? ஒருவேளை அவங்க பிஜேபி கூட்டணியில் இருந்தாங்கன்னா, ஏற்கனவே ஓபிஎஸ் பிஜேபிக்கு நெருக்கமாக இருக்கார், டிடிவி தினகரனும் வெளிப்படையாகவே பேசிவிட்டார். இந்த சூழலில் அதிமுக அதே அணியில் பங்கேற்றார், எப்படி பிரச்சாரம் செய்வாங்க, எப்படி இருக்க போகிறது என்று அனைவரும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இனி வரக்கூடிய நாட்கள் தமிழக அரசியல் களத்தில் படு சுவாரஸ்யமாக இருக்கும் என்றே சொல்லப்படுகிறது. பாஜகவுடன் என்றுமே கூட்டணி இல்லை என்று முன்பு சொல்லி வந்த அதிமுக தற்பொழுது பாஜக கூட்டணி குறித்த கேள்விக்கு 6 மாதம் கழித்து கேளுங்கள் என்று கூறியுள்ளதையும், ஒரு இணக்கமான சூழல் ஏற்படுவதாக உள்ள இந்த விவகாரத்தை தமிழக மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் பார்ப்போம். அதிமுகவுடைய தலைமையில இபிஎஸ் இருக்கும்போது அவரு மறுபடியும் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றணும்னா பிஜேபி கூட கூட்டணி வச்சா ஆட்சியை கைப்பற்றலாங்கிற எண்ணம் அவருக்கு இருக்குது. அவர் செய்வாருன்னு எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அதிமுகவோட பிஜேபி, பாமகலாம் இணைஞ்சாங்கன்னா வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். அதேமாதிரி அதிமுகவோட ஓபிஎஸ், தினகரன் டீம்லாம் இணைஞ்சாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆட்சி மாற்றம் வரணும் அப்படின்னு எடப்பாடி நினைச்சாருன்னா கண்டிப்பாக கூட்டணி வச்சு தான் ஆகணும். ஏன்னா மத்தியில் ஆள்ற அரசாங்கத்தை அண்டி இருந்தால் மட்டும்தான் நம்ம இங்கே ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு எடப்பாடி நினைச்சாருன்னா கட்டாயம் கூட்டணி வைப்பார். பிஜேபி எடப்பாடி தலைமையில் கூட்டணி அமைச்சாங்கும்போது தான் இதாகும். அதனால் பிஜேபியோட அவங்க தனியாக நாங்கள் எங்களுடைய தலைமையில் கூட்டணிங்கும் போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறது பற்றி 6 மாதம் கழிச்சு சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. இது இல்லாமல் வேலுமணி ஃபங்க்ஷனுக்கு அண்ணாமலை வந்திருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது கூட்டணி அமையும் சொல்லிட்டு நம்புறோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட்.
தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.